ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேர்ஸ்டே லஞ்ச் பாக்ஸ் அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நான் பார்க்கலாம் வாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து தோசை வந்து செஞ்சு வச்சுருக்கேன். லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய், மாங்காய், சவு அவரைக்காய் இது எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். மாடி தோட்டத்தில் அந்த அவரைக்காய் இருந்தது, அதனால் பார்த்தீங்கன்னா சாம்பார்லேயும் வந்து சேர்த்தாச்சு. ஒரு 10 அவரைக்காய் கிட்ட ஊர்லேருந்து வந்ததுமே இருந்தது, அதை பறித்து இன்றைக்கி வந்து சாம்பார் வச்சாச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி தொக்கு பண்ணியிருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பழைய சாதமும் இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாதம், வாழைக்காய் வறுவலும் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். என் பையனுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாமே பேக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் நான் லஞ்ச் மெனுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு வந்து அந்த தோசை வந்து வச்சு கொடுத்துட்டேன், அவங்க அண்ணாவுக்கு வச்சு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து எங்கள் ஹஸ்பண்டு தான் வச்சு கொடுத்துருக்கேன். நான் வந்து பழைய சாதம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த புதினா தொக்கு கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.